குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம சில ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போது இந்த கிராம்ப்டன் க்ரீவ்ஸ் அப்படின்ட்டு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி என்எஸ்சியில் ட்ரேட் ஆகுது. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இருக்கிற அதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து $287.75 இருக்குது. இது நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறது இன்றைக்கி சாட்டர்டே, அதாவது 11/10. நேற்று யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் செமையான டவுனில் முடிஞ்சிருக்கு. நம்ம கிஃப்ட் நிஃப்டி கூட ஒரு 200 பாயிண்ட் கிட்ட டவுனில் இருக்குது. ஸோ நாளைக்கு மண்டே ஓப்பன் ஆகும்போது எல்லா மார்க்கெட்டுமே கண்டிப்பாக டவுனில் ஓப்பன் ஆகும். நம்ம நிஃப்டி 50 எல்லா இண்டெக்ஸுமே பெரிய லெவலில் இறங்கும் தான் தோணுது. அப்போது இந்த கிராம்ப்டன் க்ரீவ்ஸ் இது இப்போ இருக்கிற அந்த $287 இருந்து ஃபர்தராக இறங்குச்சுன்னா $263 அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த 263 ஒரு சின்ன சப்போர்ட்டு, ஆனால் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இருக்குன்னா $251 இருக்குது. இந்த $251 வந்ததுன்னா ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சார்ட் அனலைஸ் பண்ணி பார்க்குறதுல நமக்கு கண்கூடாக தெரியுது. ஒன் டே கேண்டிலை வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்விங் ட்ரேட் எங்கே இந்த கிராம்ப்டன் க்ரீவ்ஸில் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 263 இருந்து 251 அது வரையும் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் மண்டே இது எப்படியும் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் இருக்கும் முக்கால்வாசி எல்லா ஸ்டாக்ஸுமே. ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாம் ஃப்ரைடே வந்து பெரிய லெவலில் டவுனில் முடிஞ்சிருக்கு. ஸோ இதை வச்சு கணிக்கும் போது இப்போ இருக்கிறதுல இருந்து இது இன்னும் ஒரு 25-30 பாயிண்ட் கீழே வந்ததுன்னா இதை நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணலாம். அருமையான ஸ்டாக்ஸ். அதோட ஆர்எஸ்ஐ கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கிற அதோட ஆர்எஸ்ஐ வந்து 29.52 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது இங்கேருந்தே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார்ட்டை அனலைஸ் பண்ணி பார்த்தா. பட் மார்க்கெட்டில் த்ரோ அவுட்டாக பார்த்தா பேட் நியூஸஸ் இருக்குது. அதனால் இது இறங்கிட்டு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பட் எடுத்தவொடனே $263 $251 வருமானா அப்படியெல்லாம் வராது. நாளைக்கு இறங்குற அந்த எவ்வளோ தொலைவு இறங்குதோ அங்கே கொஞ்சம் அக்குமுலேஷன் பண்ணிக்கணும். அதை கட் பண்ணிட்டானா கண்டிப்பாக இன்னும் நான் சொன்ன மாதிரி அந்த ரேஞ்சு $263 $251 வரும்போது ஸ்ட்ராங்காக நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதை தான் நான் இந்த ஆடியோவில் பதிவு பண்ணுறேன். அடுத்த ஷேர் வந்து காட்ரேஜ் அக்ரவேட் அப்படின்றது என்எஸ்சியில் ட்ரேட் ஆகுது. இந்த ஷேர் வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து $660 இருக்குது. $660.95 இருக்குது. இது இப்போ டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ஓவர் சோல்டு ரீஜனுக்குள்ளே உள்ளே இருக்குது. இது இங்கிருந்து இன்னும் எது வரையும் இறங்கும் அப்படின்னு சார்ட்டை அனலைஸ் பண்ணி பார்த்தா 594 இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு இங்கே இருக்குது. இந்த 594 கட் பண்ணிச்சுன்னா 578 அதை அப்படியே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த ரெண்டு சப்போர்ட்டுக்குள்ளே இந்த காட்ரேஜ் அக்ரவேட் வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆர்எஸ்ஐயில் ஓவர்பாட் ஜோனில் வந்தாவே அந்த ஸ்டாக்ஸு ஷார்ட் டைமில் வந்து ஒரு ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது ஷேர் மார்க்கெட்டில் இருக்க பல பேருக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஆர்எஸ்ஐ 14 ஒன் டே கேண்டிலில் இவன் 27.85 அந்த ரேஞ்சில் இருக்கான். ஸோ இது இன்னும் ஃபர்தராக நான் சொன்ன மாதிரி 594 இல்லைனா 578 இந்த ரேஞ்ச் வரும்போது நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா இது இங்கேருந்து கண்டிப்பாக ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். டெக்னிக்கலாகவும் சொல்கிறேன், ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் சார்ட் லிஸ்ட் அனலைஸ் பண்ணியும் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் சார்ட் அனலைஸ் பண்ணுற அந்த கேப்பபிள் இருந்தால் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் ஆகும். அதே மாதிரி டெக்னிக்கல் அனலைசஸ் தெரிஞ்சால் RSI 14 மட்டும் இல்லை, பல டெக்னிக்கல் இருக்குது. பட் நான் 100% பிலீவ் பண்ணுறது RSI 14 தான். அப்புறம் அந்த ஸ்டொக்காஸ்டிக்ஸை ஃபாலோ பண்ணுவேன். இது ரெண்டுத்துலேயுமே பார்க்கும்போது அது
இந்த ரேஞ்சஸ் வரும்போது ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. சார்ட்லேயும் சரி, டெக்னிக்கலும் சரி. இந்த காட்ரேஜ் அக்ரவேட் அப்படின்ற இந்த என்எஸ்சி ஷேரை கூட நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். நான் சொன்ன ரேஞ்சஸ் வரும்போது அது அங்கேருந்து ரீபவுண்ட் ஆனால் கண்டிப்பாக அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டே எங்கே இருக்குன்னா 725 தான் இருக்குது. நல்ல சாலிடாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த அக்ரவேட் காட்ரேஜ் அக்ரவேட்டில் இருக்குது. பட் இப்போ இருக்கிற இந்த ஸ்டேஜில் வாங்கக்கூடாது. இது இன்னும் ஃபர்தராக கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். டெக்னிக்கல் வைஸாக சொல்கிறேன். இந்த ஷேர்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்த ஷேர் வந்து சரிகம இந்தியா. இந்த சரிகம இந்தியா இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து 481 ரூபா 75 இருக்குது. இது ஆர்எஸ்ஐயில் வந்து இதுவும் 29.61 ஒன் டேயில் இருக்குது. இது இன்னும் ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு சார்ட் வைஸு நல்லா கிளியராக இருக்குது. எங்கே வரையும் இது டவுன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 416 வரையும் இது டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது. 438 இருக்குது. 438 அண்டு 416 இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த சரிகம இந்தியா சப்போர்ட் எடுக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவன் அதிகபட்சமாக இந்த 416 தான் சப்போர்ட்டாக எடுத்திருக்கான். ஒரு ரேஞ்ச் பவுண்டில் போயிட்டு அந்த 416 சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு பெரிய ஹையெல்லாம் போயிருக்கான். 686 வரையெல்லாம் போயிருக்கான். ஸோ அகைன் அவன் அதே அந்த சப்போர்ட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு இந்த சரிகம இந்தியா. இப்போது கரண்ட் ப்ரைஸ் 451 நான் சொன்னது. இது இங்கேருந்து இன்னும் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆர்எஸ்ஐயும் நான் சொல்லிட்டேன் 29.61 இருக்குது. இது மேக்ஸிமம் இன்னும் இறங்குச்சுன்னா 416 வரையும் இறங்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது 439. இந்த ஷேர் இங்கிருந்து கண்டிப்பாக ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இந்த 416 கட் பண்ணிச்சுன்னா 404 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்துடும். 404 வந்ததுன்னா அது வந்து ஒரு லாங் டேர்ம் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அந்த 404 டச் பண்ணிச்சுன்னா கன்ஃபார்மாக அது ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சரிகம இந்தியாவில் இருக்குது. நான் சொல்கிற இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபண்டமெண்டலை நான் செக் பண்ணலை. ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் எப்போ செக் பண்ணோன்னா ஒரு லாங் டேர்முக்கும் ஒரு 5-6 வருஷம் ஒரு 10 வருஷம் நான் வெயிட் பண்ண போகிறேன் அப்படின்ற கேஸில் தான் லாங் டேர்முக்கு ஃபண்டமெண்டல் செக் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது எல்லாமே இப்போ இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வித்து டெக்னிக்கல். இதை வச்சு எந்தெந்த ஷேர் இங்கேருந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத மட்டும்தான் நான் சொல்கிறேன். இதில் நான் ஃபண்டமெண்டல் எதையுமே செக் பண்ணலை. சார்ட்டை அனலைஸ் பண்ணுறேன் அண்டு டெக்னிக்கலை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த சரிகம இந்தியாவும் இந்த 416 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு சொன்னேன். அங்கே வந்ததுன்னா இது கண்டிப்பாக ஒரு ரீபவுண்ட் ஆகும். ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்கெல்லாம் இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக்ஸும் இந்த ரேஞ்சஸ் வரும்போது நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்த ஸ்டாக் வந்து ரோட்டோ பம்ப்ஸ் அப்படின்னு ஒரு என்எஸ்சியில் ஒன்று ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 73 ரூபா 67 இருக்குது. ஆர்எஸ்ஐ வந்து 25, அதாவது ஓவர் பாட் ஜோனில் ஓவர் சோல்டு ரீஜனில் இருக்கா. இது இங்கிருந்து 66 ரூபா 80 அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா 70 இங்கேருந்து அதான் இன்னும் இங்கேருந்து ஒரு 7 ருபீஸ் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடம் வரும்போது இந்த ரோட்டோ பம்ப்ஸை நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணலாம். இது இங்கிருந்து இந்த 66 ரூபா 80 அந்த ஒரு ரேஞ்சு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 61 ரூபா 96 அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ இது இங்கிருந்து இந்த 66 ரூபாயில் இருந்தே ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஆர்எஸ்ஐயில் ஓவர் சோல்டு ரீஜனில் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை வந்து நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஃபண்டமெண்டல் எதையும் செக் பண்ணலை. ஜஸ்ட்டு அந்த
சார்ட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் வித்து டெக்னிக்கல் இதை வச்சு இந்த ஸ்டாக்ஸு அடுத்த மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் தான் சொல்கிறேன். மண்டே வந்து கண்டிப்பாக முக்கால்வாசி எல்லா இண்டெக்ஸுமே டவுனில் தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா யூஎஸ் வந்து பெரிய லெவலில் டவுன் ஆகிருக்கு, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் நான் சொல்கிற இந்த 4 ஸ்டாக்ஸுமே ஃபர்தராக இன்னும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன ரேஞ்சஸ்லாம் வரும்போது நீங்கள் அங்கே போய் அதை கன்சிடர் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது இவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக அப்படின்றத பாருங்கள். இந்த ரோட்டோ பம்பு கூட ₹66.62 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். டெக்னிக்கலாக ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் பார்த்தா ₹61.96 தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இந்த ₹66.80 ரீபவுண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா அந்த அவன் அந்த 61லேருந்து அந்த 72 வரையும் ரேஞ்ச் பவுண்டாகவே ஒரு 4-5 மாதமாக இருந்திருக்கான். இந்த வருஷத்துலேயே மார்ச் மாதத்தில் இருந்து பிப்ரவரி மாதத்தில் இருந்து மே மாதம் வரையுமே அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருந்தால். அதுக்கப்புறம் கட் பண்ணி மேலே போனால் மேலே போயிட்டு ₹110 வரையும் போயிட்டு அங்கேருந்து இப்போ கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு. கீழே இறங்கிட்டு இருக்கும்போது ஓவர்சோல் ரீஜனில் வந்துட்டான். ஸோ இந்த ₹66.80 நான் சொன்ன இந்த ரேஞ்ச் வரும்போது ஸ்விங் ட்ரேடை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ₹79 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை போய் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த 4 ஸ்டாக்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறேனே அப்படின்றதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. உங்களோட ஓன் டிசிஷனையும் ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு ஷேரையும் வாங்குறதும் விற்கிறதும் உங்களோட ஒரு தனிப்பட்ட பொறுப்பு. நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறீங்க இல்லை விற்கிறீங்கன்னா உங்கள் நிதி ஆலோசகர் அல்லது செபியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் பர்சனை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஆடியோவில் நான் சொல்கிற இந்த ஸ்டாக்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் இந்த காணொலியை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் சில ஸ்டாக்ஸை அதோட ஃபண்டமெண்டல் வித்து ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த ரேஞ்சிலேருந்து அது எப்படி இருக்கும்ன்றதை ஃபர்தராக நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.